டெல்லி சட்டப்பேரவையில் அதிஷி தலைமையிலான ஆம் ஆத்மி அரசு மீது இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு. ஆம் ஆத்மி கட்சிக்கு பெரும்பான்மை பலம் இருப்பதால் எளிதில் வெற்றி பெறும் என எதிர்பார்ப்பு. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சரிவு எதிரொலி. பெட்ரோல் டீசல் விலை 2 முதல் 3 ரூபாய் வரை குறைக்க வாய்ப்பு என இக்ரா தர குறியீட்டு நிறுவனம் தகவல். ராகுல் காந்தியின் குடியுரிமையை பறிப்பது தொடர்பாக அலகாபாத் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு என்ன நிலையில் உள்ளது? மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாடாளுமன்ற நிலைக்குழுவில் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் வெளியுறவுத்துறை தலைவராக நியமனம். தொழிற்சாலை மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை தலைவர்களாக கனிமொழி, திருச்சி சிவா நியமனம். எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது. செந்தில் பாலாஜியின் தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிது என முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு. இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா முக்கிய போர் தளபதி உயிரிழப்பு. இஸ்ரேல் தொடர் தாக்குதலில் கட்டிடங்கள் இடிந்து சேதம். இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் செய்ய ஆதரவு அளித்தது அமெரிக்கா. போர் நிறுத்தத்திற்கு வாய்ப்பில்லை என அமெரிக்காவின் அழைப்பை நிராகரித்தது இஸ்ரேல். ஸ்ரீபெரும்புதூர் அருகே சாலையில் நிறுத்தப்படும் கனரக லாரிகளிலிருந்து பேட்டரிகள் தொடர் திருட்டு. லாரி பேட்டரிகளை தொடர்ந்து திருடி வந்த இளைஞர் கைது. 10 பேட்டரிகள் பறிமுதல். விக்கிரவாண்டி அருகே தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். மாநாட்டு திடல் அருகில் பிரம்மாண்ட போஸ்டர்கள் ஒட்டும் பணியில் கட்சி தொண்டர்கள். அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடிபெயர்ந்த இந்தியர்களின் வாக்கு வங்கி அதிகரிப்பு. சில இடங்களில் வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கும் அளவுக்கு உயர்ந்துள்ளதாக தகவல். எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது. செந்தில் பாலாஜியின் தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிது என முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு. ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து லெபனான் மீது இஸ்ரேல் தீவிர தாக்குதல். லெபனானில் பலியானோர் எண்ணிக்கை 700-ஐ தாண்டியது. திமுக கூட்டணியில் குழப்பத்தை உருவாக்க நினைக்கும் பாஜகவுக்கு தீனி போடும் வகையில் சர்ச்சைகளுக்கு இடமளித்துவிடக் கூடாது. அமைச்சரவையில் பங்கு போட்டுக் கொள்வது மட்டுமே ஆட்சி பகிர்வு அல்ல என திருமாவளவனுக்கு பாலகிருஷ்ணன் அறிவுரை. மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிரான ஆயுதமேந்திய குழுக்களுடன் பேச்சுவார்த்தை. ராணுவ ஆட்சிக்கு எதிராக பல ஆண்டுகளாக நீடித்து வரும் சண்டை முடிவுக்கு வரும் என எதிர்பார்ப்பு. டெல்லி சட்டப்பேரவையில் அதிஷி தலைமையிலான ஆம் ஆத்மி அரசு மீது இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு. ஆம் ஆத்மி கட்சிக்கு பெரும்பான்மை பலம் இருப்பதால் எளிதில் வெற்றி பெறும் என எதிர்பார்ப்பு. வேலூர் அருகே அரிவாளுடன் சுற்றித் திரிந்த 4 பேர் கைது. பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டதால் போலீசார் நடவடிக்கை. திருப்பூர் அருகே நாய் குறுக்கே வந்ததால் விபத்தில் சிக்கிய இருசக்கர வாகனம். கீழே விழுந்த கணவன் மனைவி. பின்னால் வந்த லாரி மோதி சம்பவ இடத்திலேயே பலி. ராமையன்பட்டி ஊராட்சியை நெல்லை மாநகராட்சியுடன் இணைக்க மக்கள் எதிர்பார்ப்பு. பஞ்சாயத்து கூட்டத்திலிருந்து வார்டு உறுப்பினர்கள் வெளிநடப்பு. அருணாச்சல பிரதேசத்தின் திபாங் பள்ளத்தாக்கில் லேசான நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 3.2 பதிவு. மொரீஷியஸ் நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.3 பதிவு. பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் குலுங்கிய கட்டிடங்கள். அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டுவர புதிய சட்டம்.
துப்பாக்கி அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சட்டத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக அதிபர் ஜோ பைடன் அறிவிப்பு.